ரீசெண்டா சிஎம் விஜய் அவர்கள் வந்து கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்த குடும்பங்களை சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலைக்கான அந்த ஆணையை வழங்கியிருந்தாங்க. அத இப்போ மதுரை கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இத பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ ஃபைல் பண்ணதே நாம் தமிழர் கட்சி சார்பா தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு கேஸ். இத பத்தி அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, கருணை அடிப்படையில இந்த 31 பேருக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா, இதே கருணை அடிப்படையில வேலைக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இவங்களுக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இன்னொன்னு, இதே கருணை அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, சிவகாசியில வெடிமருந்து தயாரிக்கிறப்ப விபத்துக்குள்ளா இறக்குறாங்களே, அவங்க குடும்பங்களுக்கு நீங்க கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போய் ஆக்சிடென்டா இறந்து போயிடுறாங்களே, அவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்க கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. நீங்க உண்மையாவே அந்த குடும்பங்களுக்கு உதவுன்னு நினைச்சீங்க, அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவும் நினைச்சீங்கன்னா, ஏதாவது திறன் பயிற்சி கொடுங்க. குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா திறன் பயிற்சி கொடுங்க. இந்த மாதிரி வேலை கொடுக்கறதெல்லாம் இதாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த 31 பேருக்கு சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த அரசாணைய அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க, மதுரை அமர்வு நீதிமன்றம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.